ஒரு கேள்விக்கு பதிலே இல்லை என்றால் அதற்கு எப்படி பதில் சொல்வது? கடலில் எத்தனை துளிகள் இருக்கின்றன? இரவின் வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன? இப்படி கேள்வி கேட்டால் நாம் அது எப்படி சொல்ல முடியும் என்று சிரித்து விடுவோம். ஆனால் நூற்றாண்டுகளுக்கு முன் ஒருவர் அப்படிப்பட்ட கேள்விக்கே அற்புதமான பதில் கூறினார். அவரின் நகைச்சுவையும் அறிவும் இன்று வரை நினைவில் இருக்கிறது. அந்த அறிவாளி பீர்பால். அவரை சோதித்தவர் பேரரசர் அக்பர். ஆக்ராவின் முகலாய அரசவையே ஒரு சிம்மாசன அறை மட்டுமல்ல, அது அறிவின் மேடை, கவிதையின் கூடம், அரசியலின் அரங்கம், சிரிப்பின் தளம். படை தளபதிகள் போர்களை பேசினர், கவிஞர்கள் பாடல்களை பாடினர், பண்டிதர்கள் தத்துவத்தை விவாதித்தனர். ஆனால் அந்த மையத்தில் மிக பெரிய பேரரசர் அக்பர் அமர்ந்திருந்தார். அவரின் பக்கத்தில் எப்போதும் புன்னகையுடன் மின்னும் கண்களுடன் நின்றார் அவரது நம்பத்தகுந்த அமைச்சர் பீர்பால். பீர்பால் சாதாரண மனிதர் அல்ல. வெறும் பண்டிதர்களுக்கே சிக்கலான கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லக்கூடியவர். ஒரு காலை அக்பர் மன்னர் அரண்மனை தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது ஆயிரக்கணக்கான காகங்கள் மரங்களில், நீரூற்றுகளில், அரண்மனை சுவர்களிலும் அமர்ந்திருந்தன. அவற்றை பார்த்து மன்னர் சிரித்தார். பிறகு திடீரென பீர்பாலை நோக்கி கேட்டார், பீர்பால், என் அரசவையில் நீதான் மிக அறிவாளி என்று கூறப்படுகிறது. அப்படியானால் சொல், ஆக்ரா நகரத்தில் மொத்தம் எத்தனை காகங்கள் இருக்கின்றன? அரசவையில் அமைதியான நிலை. அந்த கேள்வி மின்னல் போல்பட்டது. இப்படி எவ்வளவு காகங்கள் இருக்கின்றன என்று யார் சொல்ல முடியும்? இது முடியாதது. நட்சத்திரங்களை எண்ணுவது கூட எளிது. இப்போது பீர்பால் சிக்கி போவார் என்று பலர் நினைத்தனர். சிலர் சிரித்தனர், சிலர் மூச்சை அடக்கி காத்திருந்தனர். எல்லா பார்வையும் பீர்பாலையே நோக்கி இருந்தது. அவர் தடுமாறுவாரா, தவிர்க்க முயல்வாரா, அல்லது மீண்டும் ஒரு முறை சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குவாரா? பீர்பால் அவசரப்படவில்லை. கைகளை கட்டி சற்றே வணங்கி அவரது அமைதியான குரலில் சொன்னார், அரசே, ஆக்ரா நகரத்தில் சரியாக 10,000 காகங்கள் உள்ளன. 10,000 காகங்களா? உண்மையா பீர்பால்? அதற்கு மேல் இருந்தால்? அப்படியெனில் அண்டை நகரங்களில் இருந்து காகங்கள் அவர்களது உறவுகளை சந்திக்க ஆக்ராவிற்கு வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதற்கு குறைவாக இருந்தால்? அப்படியெனில் ஆக்ரா காகங்களில் சில உறவுகளை பார்க்க வேறு நகரங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அரசவையே சிரிப்பில் முழங்கியது. பீர்பால் தோல்வி அடைவார் என நினைத்த அமைச்சர்களை இப்போது கைத்தட்டினர். அக்பர் மன்னர் சிரித்ததில் அவரது கிரீடமே சறுக்க போனது. ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு பாடம் இருந்தது. பீர்பாலின் பதில் எண்களை பற்றி அல்ல, அது சமயோசிதம், தன்னம்பிக்கை, கட்டுக்கடங்காத கேள்விகளை தகர்க்கும் அறிவு. அக்பர் சிரித்துக் கொண்டே சொன்னார், பீர்பால், மீண்டும் நீ உணர்த்துகிறாய். அறிவு என்பது புத்தகங்களில் உள்ள உண்மைகளை மட்டும் மனப்பாடம் செய்வதல்ல, எதை எப்போது எப்படி சொல்ல வேண்டும் என்பதை அறிதல் தான் உண்மையான அறிவு. அமைச்சர்களும் தலை குனிந்து சம்மதித்தனர். சில நொடிகளில் அனைவரும் புரிந்து கொண்டனர். விளங்கிய அறிவை காட்டிலும் நகைச்சுவை திறமை சக்தி வாய்ந்தது. காக கதை நகைச்சுவையாக தோன்றலாம், ஆனால் அது ஒரு காலத்தை கடக்கும் உண்மையை சொல்கிறது. வாழ்க்கையில் எப்போதும் தெளிவான பதில் இல்லாத கேள்விகள் வரும். அப்போது முக்கியமானது உண்மைகள் அல்ல, நாம் எப்படி பதில் சொல்கிறோம் என்பதுதான். தன்னம்பிக்கை, நகைச்சுவை, அறிவு சாத்தியமில்லாத சூழ்நிலையும் வெற்றியாக மாற்றும். அதனால்தான் பீர்பாலின் பெயர் வரலாற்றின் பக்கங்களில் இன்னும் ஒளிர்கிறது.